இவங்களுடைய ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அப்படின்ற மாதிரி அந்த ரீல்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து அவ்வளோ சூப்பரா, ஏன்னா அவங்களும் அழகா இருக்கிறாங்க, அவங்க போட்டிருக்கிற காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்குது, ஜுவல்லரிஸ் நல்லா இருக்குது, ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கு, நம்மளும் இதை போட்டா இதே மாதிரி ரொம்ப அழகா தெரியும் அப்படின்றதுக்காகவே கண்டிப்பா நிறைய பேர் இவங்க கிட்ட ஆர்டர் போடுவாங்க. அதுல வந்து ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, நான் வந்து ஆர்டர் போட்டேன் ஒரு 1 வீக் ஆகுது, உங்க சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு. எனக்கா பகீர்னு ஆயிப்போச்சு. ஐயோ பார்த்தேன். சில பேர் சொன்னாங்க 2 நாள்ல எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு, ஒரு வாரத்துக்குள்ள ஆச்சு, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே அப்படி ஆகுதான்னு கேட்டோம்னா கிடையாது. மைல்டா அதை பார்த்தீங்கன்னா இதோ ஒரு சின்ன டேமேஜ் மாதிரி இருக்கு. பட் saree ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இது ஒன்றும் பெருசா தெரியாது, ஸோ இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். எல்லா கலர்ஸ்லாம் வியர் பண்ண மாட்டாங்க. சில கலர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், சில கலர்ஸ் வந்து ரொம்ப ராயலா இருக்கும், சில கலர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கலரா இருக்கும், ஸோ பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஆரி ஒரு பிளவுஸை போட்டு அவங்க வந்து மேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி போடுவோம் அப்படிங்கும்போது அவங்க டோனுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் தான் அவங்க சூஸ் பண்றாங்க. நம்ம டோனுக்கு எந்த மாதிரி கலர்ஸ்லாம் நல்லா இருக்கும், நம்மளோட பார்வைக்கு எது எதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குமோ அதை நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப இப்படி பண்ணா ஏங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் வர மாட்டாங்க, நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகாது. ஸோ இந்த ரிவ்யூ பண்றவங்க வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்து இவ்வளோ ஆனால் ஸ்ப்ரெட் பண்ணாம இருந்தாங்கன்னா இவ்வளோ டவுட் வராது மக்களுக்கு. ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்டிங் ப்ராடக்ட் ஒரு 600-700 கொடுத்து வாங்குறாங்க பாருங்க, அது வந்து வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கையை தான் வாட்ச் பண்றோம்னு பார்த்தேன். ஓகே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சாரியோட ரிவ்யூங்க. ஸோ ஆன்லைன்ல தான் வந்து இந்த சாரியை நான் ஆர்டர் போட்டேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு, ஏன்னா நாங்கள் நேரில் போய் வாங்க முடியாது, அதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகணும், மேடம் வச்சுட்டு பெரிய டிராவலிங்லாம் நாங்கள் இப்போதைக்கு பண்றது கிடையாது. அதனால ஆர்டர் போடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வேணுங்கிறதுனால ஆர்டர் போட்டோம் ஆன்லைன்ல. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இவங்களுடைய ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அப்படின்ற மாதிரி அந்த ரீல்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து அவ்வளோ சூப்பரா, ஏன்னா அவங்களும் அழகா இருக்கிறாங்க, அவங்க போட்டிருக்கிற காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்குது, ஜுவல்லரிஸ் நல்லா இருக்குது, ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கு, நம்மளும் இதை போட்டா இதே மாதிரி ரொம்ப அழகா தெரியும் அப்படின்றதுக்காகவே கண்டிப்பா நிறைய பேர் இவங்க கிட்ட ஆர்டர் போடுவாங்க. அண்ட் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே உள்ள ஒரு டவுட் என்ன, ஒரு பயம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்களும் நம்ம வந்து சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு இவங்க கிட்ட நம்ம வாங்கலாமா, குவாலிட்டி நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் அப்படி இருந்ததுன்னா எப்படி இவங்க இவ்வளோ எக்ஸ்போ போடுறாங்க, இவ்வளோ பேர் அவங்கள பார்க்க வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 மனசா இருந்துட்டே இருந்தது. ஸோ இவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரியை வாங்குறதுக்காக நான் வந்து விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு கடைசியில் நல்லா இல்லைன்னா என்ன பண்ண, ஏமாந்து போயிடுவாங்கல்ல, அதனால ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு 2 சாரி ஃபைனல் பண்ணியிருந்தேன், அதுல ஒன்னே ஒன்று முதல்ல வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாச்சு. ஸோ ஆர்டர் போட்டுட்டு வந்து பார்க்குறேன், ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, நான் வந்து ஆர்டர் போட்டேன் ஒரு 1 வீக் ஆகுது, உங்க சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு. எனக்கா பகீர்னு ஆயிப்போச்சு. ஐயோ, ஏன்னா நான் வந்து ஆர்டர் போட்ட சாரி ஒரு 1300 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ என்னடா இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதுல வந்து இவங்க என்னோட ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதுலேயே கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வந்திருந்தது. அண்ட் அது போக வந்து வாட்ஸ்அப்லையும் இந்த மாதிரி ஒரு மெயில், ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருந்தது. அதே நம்பர்ல கேட்குறேன் என்னோட ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு. உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவா இருக்கிறதுனால இந்தா இருக்கும் மைக், அவ்வளோ மைக் போட்டிருக்கா, நானும் போட்டிருக்கேன். உட்காரணுமா, எந்திரிச்சு நிப்போம். ஸோ அதனால இவங்க கிட்ட வந்துட்டு வாங்கியிருக்கிறோமே, ஆனா பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது, சரி போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு 2 days ஆச்சு, ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு, வருமா வராதா வருமா வராதான்னு. அடுத்து இன்னும் ஒரு 2 days ஆகுது, நான் மறுபடியும் போயிட்டு கேட்கிறேன், அந்த 250 அப்படின்ற மாதிரி போய் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஒரு 2-3 தடவை கேட்டேன். ஆனா என்னன்னா அவங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதுல வந்து டிஃபால்ட் மெசேஜஸ் இருக்கு, ஆனா அது போக நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ரிப்ளை மெசேஜ் வந்து வந்தது. அதனால அவங்க வந்து அப்புறம் சொல்லிட்டாங்க ஒரு 10 to 15 days நினைக்கிறேன். ஸோ அத்தனை ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுடைய ஆர்டர் வந்து வந்துடும் அப்படின்னு. என்ன ஆச்சுடா தங்கம்? ஓகே, ஸோ வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் மறந்தே போயிட்டேன். ஏன்னா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 10 to 15 ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கும்போது பார்த்துக்கோங்க. அதனால கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. சரி நானும் விட்டுட்டேன். அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்தது. ஆமா அவங்க சொன்ன டேஸ் கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படின்னு. கடைசியா ஒரு வழியா என்னோட ஆர்டர் வந்துட்டு. சில பேர் சொல்றாங்க நான் ஆர்டர் போட்டேன். ஏன்னா நான் பார்த்தேன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோஸ் பார்த்தேன். சில பேர் சொன்னாங்க 2 நாள்ல எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்குள்ள ஆச்சு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே அப்படி ஆகுதான்னு கேட்டோம்னா கிடையாது. இப்பதானல தூக்கி முடிச்சேன். ஸோ வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி இமீடியட்டா டெலிவரி ஆயிடுதான்னு கேட்டா கிடையாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். மேபி இது அவங்களோட ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி சிலது இருக்குது இல்லையா, அதனால நான் வந்து எனக்கு அப்படிலாம் தோணுச்சு, ஒருவேளை இனிமேதான் நெஞ்சு கொண்டுட்டு வருவாங்க போல அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால டிலே ஆச்சா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனா ஒரு வழியா ப்ராடக்ட் வந்து வருது. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஹேர் ஸ்டைலிங்காக எல்லாம் வந்து ஒரு ஸ்டுடியோ எல்லாம் வேற ஓபன் பண்ணிருக்காங்க. நானே அதை பார்த்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட வீடியோஸ் பார்த்து. உன் மைக்ல ஏதாவது சத்தம் கேட்கணும், ஏன் கழட்டிடும். ஸோ வந்து நானே அதை பார்த்து வந்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். ஆமா இவ்வளோ பெரிய ஹேர் ஸ்டைலிங் ஸ்டுடியோலாம் வேற இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா ஏமாத்துறவங்களால இப்படிலாம் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு நானே என்னைய வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். இல்லை வந்துரும் என் பணம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் வருது. அதுக்கு 2 நாள் முன்னாடி அவங்களுடைய இன்டர்வியூ ஒரு சேனலுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் சாரீ குவாலிட்டிஸ் பற்றிலாம் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அப்புறம் அவங்க சொன்னாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம், ரிட்டர்னையும் வந்து நாங்கள் எடுக்க தான் செய்கிறோம், ஆனால் ஓப்பனிங் வீடியோ மஸ்ட் அப்படின்றத வந்து சொன்னது என் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கண்டிப்பாக அந்த ஓப்பனிங் வீடியோ வந்து எடுக்கணும் அப்படின்னு. அது போக எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் கொரியர் அட்ரஸ் மாறி போயிட்டு கொரியர்காரங்க சைடில் உள்ள ஃபால்ட்டு ஒரு வழியாக வந்து வாங்கிட்டேன் அந்த சாரியை. வந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பனிங் வீடியோ நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டட். அதுலேயே ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியராக, ஓப்பன் பண்ண வீடியோ வேணும், எந்த எடிட்டும் பண்ணாமல் எந்த கட்டும் பண்ணாமல் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அந்த ப்ராடக்டை பார்த்தா அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா சில சைட்லலாம் பார்த்தோம்னா அவங்க ஆன்லைனில் போட்ட ப்ராடக்ட் ஒன்றா இருக்கும், நமக்கு வந்தது வேற கலரில் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஷேடுலாம் வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி நான் வந்து இவங்களோட ஃபோட்டோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது அப்படியே இருந்தது அந்த ப்ராடக்ட்டை. தொட்டு பார்த்தாலும் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபேப்ரிக். கண்டிப்பா இத போட்டோம்னா நம்ம வந்து சில சாரீலாம் கெட்டினோம்னா ஒரு மாதிரி மொடன்னு நிக்கும். இது வந்து அந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிறது சாரியை பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுக்கு ஒரு மேட்சிங் பிளவுஸ் போட்டு கண்டிப்பா நம்ம வியர் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் சூப்பர் என்னை பொறுத்த அளவுல. ஸோ இதுக்கு நாங்க கொடுக்க போற ரேட்டிங் வந்து 5 ஸ்டார். ஆனா வந்து ஒரு ரீசன்னால நாங்க 4 ஸ்டார் கொடுக்குறோம். என்ன ரீசன் அப்படின்னா இவங்க கிட்ட ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வாங்கின பர்டிகுலர் சாரியோட கோட் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் இவங்க கிட்ட நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்தது. பட் அதில் மைல்டாக அதை பார்த்தீங்கன்னா இதோ ஒரு சின்ன டேமேஜ் மாதிரி இருக்குது. பட் சாரீ ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க கேட்டதுக்கு கரெக்டாக இவ்வளோ டேஸில் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டேஸ்க்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் அந்த டேஸ் வந்து என்ன பொறுத்த அளவில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஒரு 15 ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தது. எல்லா ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி இருக்காது. மேபி அவங்க கிட்ட ஸ்டாக் இருந்தால் இமீடியட்டாக அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன ரீசனோ நமக்கு தெரியல. பட் ப்ராடக்ட் நல்லா இருக்கா, குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வராங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. சில ப்ராடக்ட்ல வந்து மேபி டேமேஜஸ் இருக்கலாம். இல்லைன்னா இப்போ நம்மளே இப்போ சில பேர் வாங்கிட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கும்போது அதை வேணும்னே இப்படி லேசாக ஒரு பண்ணிட்டு பாருங்க நூல் வருது, இல்லைன்னா ப்ராடக்ட்டே மேபி சில இதில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்களா இது இருக்குது டேமேஜ் இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இன்னும் சில பேருக்கு என்னென்னா நம்ம ஒருத்தவங்க வந்து வியர் பண்ணியிருக்கிறத பார்த்து நம்ம வாங்கிடுறோம். இப்போ ஒரு ஒரு ஷாப்புக்கே போகிறோம் அப்படின்னா அந்த பொம்மை போட்டிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு வாங்கிடுறோம். அதை நமக்கு போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அப்போ இல்லை இது உங்ககிட்ட குவாலிட்டியே நல்லா இல்லை, இது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக நம்ம அதை பற்றி சொல்லுவோம். அந்த மாதிரியும் சில பேர் சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வியர் பண்றாங்க, அவங்களுக்கு அழகா இருக்கு. நம்ம வியர் பண்ணா நமக்கு வந்து எப்படி இருக்குமோ அப்படின்றது வந்து தெரியல. எல்லா கலர்ஸ்லாம் வியர் பண்ண மாட்டாங்க. சில கலர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சில கலர்ஸ் வந்து ரொம்ப ராயலா இருக்கும். சில கலர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கலரா இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஆரி ஒர்க் பிளவுஸை போட்டு அவங்க வந்து மேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி போடும் அப்படிங்கும்போது அவங்க டோனுக்கு ஏத்த மாதிரியான கலர்ஸ் தான் அவங்க சூஸ் பண்றாங்க. நம்ம டோனுக்கு எந்த மாதிரி கலர்ஸ்லாம் நல்லா இருக்கும், நம்மளோட பார்வைக்கு எது எதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குமோ அதை நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்க வந்து எங்க கிட்ட தாராளமா ப்ராடக்ட் வாங்கணும்னா வாங்கி பாருங்க. ஆனா இப்ப என்னன்னா இன்னொரு விஷயம் எங்களை பத்தி சொல்லணும். ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு டவுட் வந்துருச்சு.
இவங்க இந்த பெர்சன் மேல லக்ஷ்மி பொட்டிக் ஆனந்தி மேம் மேல நமக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. இவங்க நம்மள ஏமாத்துறாங்களோ அப்படின்னு. அப்போ இப்ப நம்ம வந்து நான் ஒரு சாரி வாங்க நினைக்கிறேன். அது 2000 ரூபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இவங்க கிட்ட நம்ம இப்ப வாங்கணும். ஆனா 2000 குடுத்து நம்ம ஏமாந்து போயிருவோமோ அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஒரு தாட் வரும். அப்ப இருக்கறதுலே கம்மி ரேஞ்சுக்கு ஒரு சாரிய வாங்கி பார்ப்போம். வாங்கி பார்த்துட்டு அது நல்லா இருந்தா அடுத்து இத வாங்கிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பார்க்கும்போது ஒரு 600, 700க்கு ஒரு சாரி வாங்குவோமா? அப்போ 600, 700 சாரி ஆக்சுவலா நம்ம மைண்ட்லயே கிடையாது. பட் அந்த 2000 சாரி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங்கா நம்ம இப்படி வாங்குறோம். அப்ப இப்படி பண்ணா ஏங்க அவங்களுக்கு இன்னும் நெறைய கிளையண்ட்ஸ் வரமாட்டாங்க. நெறைய ப்ராடக்ட் சேல் ஆகாது. இப்படி டெஸ்டிங்னாலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவங்க சேவ் பண்ணிருவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து அந்த நெகட்டிவா வந்து ரிவ்யூ போடுறாங்க பாருங்க. அவங்க தான் காரணம். ஸோ இந்த ரிவ்யூ பண்றவங்க வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்து இவ்ளோ காலம் ஸ்ப்ரெட் பண்ணாம இருந்தாங்கன்னா, இவ்ளோ டவுட் வராது மக்களுக்கு. ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி, அந்த டெஸ்டிங் ப்ராடக்ட் ஒரு 600, 700 குடுத்து வாங்குறாங்க பாருங்க. அது வந்து வாங்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணோட ரிவ்யூவும் நான் பார்த்தேன். எனக்கு ஆர்டர் டெலிவரி ஆகுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொன்னுச்சு, என்ன மாதிரியே சேம். நான் 2 சாரி வந்து வாங்கியிருக்கிறேன். 1 வந்து நான் வாங்கணும்னு நெனச்சேன். இருந்தாலும் முதல்ல ஒண்ணு வாங்கி பார்த்துப்போம்னு ஒரு 700ஓ, 800க்கோ ஒரு சாரி வாங்குனேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்னொன்னு வாங்குனேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நானும் அதே மாரி தான். நான் முதல்ல எய்ம் பண்ணது இன்னொரு கலர். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இத வாங்கிருவோமே அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்ப இன்னொரு சாரியும் வாங்க போறேன். அதோட ரிவ்யூ நாங்க அடுத்து போடுறோம். இப்ப என்னன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து அத வந்து வியர் பண்ண போறோம். நான் சீக்கிரமா வந்து அந்த எங்க 2 பேருடைய காஸ்டியூம் இத வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல அப்லோட் பண்றேன். அண்ட் தேங்க் யூ சோ மச். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அப்படியே ஒரு தூக்கம் வர மாரியே ரியாக்ஷன் குடுப்பா. ஏய் இன்னைக்கு பாரு நம்ம 2 பேரும் சேம் பிஞ்ச். பாரு. அம்மா, அம்மாவும் அம்மையும் ஒயிட் கலர். சேம் பிஞ்ச். ஓகே. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.